சீடமுறுக்கு அவல் பொறி அஞ்சரப்பெட்டு. ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்க ஷெஃப் தீனா. இன்னைக்கு என்னோட சட்டுப்பட்டு சமையல ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு அழகான டிஷ் பண்ண போறாங்க. அந்த டிஷ் என்ன கேட்டீங்கன்னா சட்பட்டா மஷ்ரூம். அதாவது எப்படி கேட்டீங்கன்னா நம்ம இருக்க சில்லி ஃபிளேக்ஸ், கார்லிக், பட்டர் இதெல்லாம் வச்சு நம்ம சட்பட்டா மஷ்ரூம் பண்ண போறோம். இது எப்படி பண்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்ப்போமா. பட்டர், மஷ்ரூம், சில்லி ஃபிளேக்ஸ், சால்ட், டொமேட்டோ கெச்சப், கார்லிக், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, சாட் மசாலா, ஜீரா பவுடர், கேஷ்நட் பேஸ்ட், க்ரீம். இதாங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம்னா அடுப்பு பற்ற வச்சு மேலே கடாய் வைக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எல்லாம் பட்டர் போட்டிருக்கோம். ரொம்ப ஒரு ஈஸியான டிஷ்ஷுங்க இது. நம்ம ஆல்ரெடி சட்பட்டா தவா மஷ்ரூம் பண்ணியிருக்கோம். அது வந்து ரெட் மேரினேஷனு. இது வந்து சட்பட்டா மஷ்ரூம் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லி தரேன். கொஞ்சம் சாப் கார்லிக். இந்த கார்லிக் போட்டோன்னே பட்டரில் கார்லிக் போட நல்லா வதக்குங்க. கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌனில் இருக்கணும். இங்கே கேஷ்நட் பாருங்க. கேஷ்நட் வந்து வெறும் கேஷ்நட் நல்லா பாயில் பண்ணி அரைச்சி வச்சிருக்கேன். இந்த கேஷ்நட் வந்து நீங்கள் பாயில் பண்ணி நல்லா அரைச்சி திருப்பி குக் பண்ணி வச்சிங்கன்னா கைப்படாமல் வச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு 4 நாள் இல்லை 5 நாள் கண்டிப்பாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பட்டரில் வந்து இந்த மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட இந்த சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி நிறைய ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க அது. ஃபர்ஸ்ட் கார்லிக் போடுங்க. அதாவது பட்டர், கார்லிக், சில்லி ஃபிளேக்ஸ், மஷ்ரூம், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கு பிறகு நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க இந்த கேஷ்நட் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். அது இல்லாமல் இந்த கெச்சப், டொமேட்டோ கெச்சப் இதில் ஆட் பண்ணுறோம். கேஷ்நட் வந்து 1 மடங்குனா அதாவது 1 ஸ்பூன் போடுறீங்கன்னா 2 ஸ்பூன் நீங்கள் டொமேட்டோ கெச்சப் இதில் ஆட் பண்ணலாம். இதோட கொஞ்சம் சால்ட்டு, ஜீரா பவுடர், கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி கேஷ்நட் வந்து நம்ம குக் பண்ணி வச்சதுனால வந்து ரொம்ப நாள் குக் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் ப்ராப்பராக கேஷ்நட் குக் பண்ணிருக்கணுங்க. நீங்கள் அப்படி கேஷ்நட்டை குக் பண்ணாமல் இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த முந்திரி பருப்போட உங்களுக்கு பச்சை அந்த ஸ்மெல் வரும். அதனால தான் ப்ராப்பராக குக் பண்ண சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் லைட்டாக பட்டர் ஆட் பண்ணலாம். இல்லை வீட்டில் யாராவது ரிலேஷன் யாரும் வந்தாங்கன்னா அந்த டைமில் இந்த டிஷ்லாம் பண்ணால் சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு கொஞ்சம் லைட்டாக சாட் மசாலா, க்ரீம் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் நான் ஆல்ரெடி வந்து சட்பட்டா மஷ்ரூம் பண்ணியிருக்கேன். அது வந்து ஷெஃப் தீனா வந்து ரெட் மேரினேஷன், சில்லி பவுடர் அதெல்லாம் போட்டு பண்ணியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. ஆக்சுவலாக மெத்தட் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக மெத்தட் இருக்குது. அதாவது நம்ம கையில் வந்து 5 விரல் ஒரு மாதிரி இருக்க மாதிரி குக்கிங்கில் வந்து நிறைய மெத்தட் இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு இந்த சட்பட்டா மஷ்ரூம் சொல்லி காமிச்சிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்து சொல்லலாம். முக்கியமாக வந்து குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அழகாக இந்த பிளேட்டில் வந்து நான் பிளேஸ் பண்ணுறேன். நீங்கள் ரொம்ப ட்ரையாக சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த டைமில் வந்து கேஷ்நட் வந்து ரொம்ப கம்மியாக போடுங்க. கெச்சப் நிறைய போடுங்க. கெச்சப் போட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி ரொம்ப குக் பண்ணுங்க. அது ட்ரை ஆகும். கேஷ்நட் கம்மியாக போட்டால் ட்ரை ஆகும். கேஷ்நட் ஒரு பிஞ்ச் அதாவது ஒரு அரை ஸ்பூன் கூட போட்டால் கூட உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் செமி கிரேவி தான் உங்களுக்கு வரும். இப்போ என்ன பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா கொஞ்சம் அதாவது என்ன பாருங்கள், அதாவது கொத்தமல்லி போடும்போது இலை போடலான்னு அந்த தண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த தண்டு தான் முக்கியமே. அந்த தண்டு நீங்கள் சாப்பிடும் போது இதில் கொத்தமல்லி ஃப்ளேவர் இருக்குது. இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாய் அதெல்லாம் நீங்கள் தனியாக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுங்க இந்த டிஷ்ஷில் இதெல்லாம் இருக்குன்னு. இப்போ இந்த டிஷ்ஷை வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அருமையாக இருக்குங்க. சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டில் குக் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் வந்து சில பேருக்கு வந்து ப்ராப்பராக வரும், சில பேருக்கு வராது. அந்த டைம் என்ன ஷெஃப் தீனா நான் சொன்ன டிஷ்லாம் நமக்கு வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். 2-3 வாட்டி ட்ரை பண்ண தான் உங்களுக்கு அந்த டிஷ்லாம் ப்ராப்பராக வரும். ஏன் சொல்கிறேன்னா எனக்கு என்னோட சீனியர் சொல்லி கொடுத்தாரு. நான் பண்ண தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள்.